உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி டைபாய்டு காய்ச்சல் ஒவ்வொரு ஆண்டும் 1 கோடி முதல் 2 கோடி மக்களை தாக்குகிறது. ஆண்டுக்கு 1.5 லட்சம் மக்கள் இந்த நோயால் இறக்கிறார்கள். கிமு 430 ஏதென்ஸ் நகரில் பரவிய பிளேக் நோய்க்கு காரணம் டைபாய்டு காய்ச்சலே என்று சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். டைபாய்டு காய்ச்சலை குடல் காய்ச்சல் என்றும் சொல்கிறார்கள். இது அசுத்தமான தண்ணீர், உணவு மற்றும் பானங்கள் மூலம் பரவுகிறது. அசுத்தமான உணவை சாப்பிடும்போது காய்ச்சலை பரப்பும் பாக்டீரியா உடலில் நுழைகிறது. ஆரம்பத்தில் குடலை தாக்குகிறது, அதன் பின் இரத்தத்தில் பயணிக்கிறது. அதன் பின் அவை பித்தப்பை, கல்லீரல், மண்ணீரல் மற்றும் உடலின் பல பகுதிகளுக்கும் பரவுகிறது. இந்த நோயின் அறிகுறி காய்ச்சல், உடல்நிலை சரியில்லாத உணர்வு, வயிற்று வலி, அதிக காய்ச்சல், குளிர், இல்லாத விஷயங்களை பார்ப்பது மற்றும் கேட்பது போல் மாயத்தோற்றம் ஏற்படுவது, கவனம் செலுத்துவதில் சிரமம், மூக்கடைப்பு, சோர்வு, பலவீனமான உணர்வு போன்ற இவை எல்லாமே இந்த நோயின் அறிகுறியாகும். இதுபோக டைபாய்டு காய்ச்சல் பாதிக்கப்பட்ட நபர்களுடன் பழகியிருந்தால் உடனே மருத்துவரை பார்த்து பரிசோதித்துக் கொள்வது நல்லது. அலுப்பினால் உண்டாகும் தலைவலி, ஜலதோஷம், இருமல், கை கால் உளைச்சல், வாய்வு வலி முதலியவைகளுக்கு மிகச்சிறந்த நிவாரணி அஞ்சால் அலுப்பு மருந்து.